ஓம் சாந்தி. பதினொன்று 10/2023. கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ். முதல் கேள்வி, படிப்பை பற்றி பாபா இந்த முரளியில் என்ன கூறியிருக்கிறார் அப்படி சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு பதில் என்ன? இந்த படிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? ஆன்சர் ரொம்ப ஈஸி. இது ரொம்ப மலிவானது, ரொம்ப சகஜமானது. ஏழைகள் பணக்காரங்களை பொறுத்து இந்த படிப்பு அமைவதில்லை. யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். பதவிக்கு ஆதாரம் படிப்பு. அதனுடைய முழுமையான பதில் என்னன்னா, பதவிக்கு ஆதாரம் ஏழை மற்றும் செல்வந்த நிலையில் இல்லை, படிப்பில் தான் இருக்கிறது. படிப்பு தான் வருமானமாகும். முழு ஆதாரம் குழந்தைகளாகிய உங்களுடைய படிப்பில் தான் இருக்கிறது என்று பாபா முரளியில் கூறியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன கேள்வி? ரெண்டாவது, கிருஷ்ணரை எவ்வாறு கூற முடியாது இல்லையா? கிருஷ்ணர் எவ்வாறு சொல்ல முடியாது? கிருஷ்ணர் எதை சொல்ல முடியாதுன்னு கொஸ்டின் இருந்தது. அதுக்கு பதில் என்னன்னா, என்னை நினைவு செய்யுங்கள், நான் உங்களுக்கு தந்தையாக இருக்கிறேன். என்னை நினைவு செய்தால் கடைசி நிலை உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக ஆகிவிடும் என்று கிருஷ்ணர் கூற முடியும். இதெல்லாம் சொன்னது யாரு? பரமாத்மா. மூன்றாவது கேள்வி என்ன இருந்துச்சு? எது முற்றிலும் தவறான விஷயம்? எது முற்றிலும் தவறான விஷயம்? அதனுடைய பதில் என்னன்னா, தேக அபிமானத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களிடம் சேவை வாங்குவது முற்றிலும் தவறான விஷயம். லாஸ்டா சொல்லி முடிச்சார் இல்லையா பாபா? நல்லது அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட சொல்லி முடிச்சார். நான்காவது கேள்வி, லேசாக இருக்கும் குழந்தைகளுடைய அடையாளம் என்ன? அதுல பாபா ஃபுல்லா பதில் என்னன்னா, யார் எவ்வளவு லேசாக இருக்கிறார்களோ அவ்வளவு சேவை மற்றும் சதா உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். சேவையிலையும் முன்னேற்றம் இருக்கும், அவங்களும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பார்கள். லேசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் விஷயம், உயர்வடைவார்கள். ஐந்தாவது, கவலை இல்லாமல் யார் இருப்பார்கள்? அதனுடைய பதில் என்னன்னா, எல்லையற்ற டிராமாவில் ஒவ்வொரு காட்சியும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என அறிந்து இருப்பவர்கள் தான் கவலை இல்லாமல் இருப்பார்கள். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட், பிரம்மா டேஸை சொல்ல முடியாது. இல்ல, அவருக்கு டைட்டில் சொல்லி கேட்கல, பிரம்மா எதை சொல்ல முடியாதுன்னு சொன்னோம். பிரம்மா சாஸ்திரங்களுடைய சாரத்தை சொல்ல முடியாது. அவர் மூலமா யாரு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? சிவபாபா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து ரெண்டாவது, டேஸ் எனக்கு பிரியமானவர் என்று தந்தை கூறுகின்றார். ஞான சங்கு ஊதுபவர்கள் தான் எனக்கு பிரியமானவர் என்று தந்தை கூறியிருக்கின்றார். அடுத்து, யார் டேஸை பரப்புகிறார்களோ அவர்கள் தங்கள் பதவியை டேஸ் ஆக்கி கொள்ளுகிறார்கள். யார் அசாந்தியை பரப்புகிறார்களோ அவர்கள் தங்கள் பதவியை கீழானதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அடுத்து நான்காவது, யாரிடமிருந்து எவ்வளவு டேஸ் கிடைக்கிறதோ அவரை டேஸ் என்று நினைவு செய்கின்றோம். யாரிடமிருந்து எவ்வளவு சுகம் கிடைக்கிறதோ அவரை பதித்த பாவனரே வாருங்கள் என்று நினைவு செய்கின்றோம். அடுத்தது, எங்கே பாபா இருக்கிறாரோ அங்கே சேவை தானாகவே இருக்கும். ஓம் சாந்தி.